Tamil, song number 10, பாடுவேன் நான். எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். All of you kindly stand up. Stand up. குட்டீஸ் எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி முழு வல்லமையோடு ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு நாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்ல முடியுமோ சொல்லலாம். தம்பி மைக் எவ்வளவு தூரத்துக்கு உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். மூணு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காரு. பாடுவேன் நான். கைகளை தட்டி பாடுவோம். கை தட்டுவோம். ஜெயம் தருவி சமாதானமே யெகோவா ஷம்மா என் துணையாளரே யெகோவா ஷாலோம் எனக்கு சமாதானமே யெகோவா ஷம்மா துணையாளரே சுகமளிப்பி யெகோவா ரூவா நல்மே பரே யெகோவா ரப்பா சுகமளிப்பி நீரே நீதியின் தேவன் நீரே அன்பளிப்பின் தேவன் நீரே காண்கின்ற தேவன் நீரே என்னை காண்கின்ற தேவன் ஆடுவேன் நான் நல்லவரே ஆடுவேன் நான் வல்லவரே ஆடுவேன் நான் அவர் நல்லவரே
Hallelujah. 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 Now we are going to pray for one more thing. இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். You know, the Bible says God has accepted us all and he is calling us beloved. பைபிள் சொல்கிறது தேவன் நம்மை எல்லாரையும் அங்கீகரித்து நம்மை பிரியமானவர்கள் என்று அழைக்கிறார். God loves everyone, but there's one group of people who are called beloved for him. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். No need to read it, it's in Ephesians 1:6. எபேசியர் 1:6 இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். Now we are all beloved to him. நம்ம எல்லாரும் அவருக்கு பிரியமானவர்கள். But the question is, how much do we love him? இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நம்ம இப்ப எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோம்? We love him, but do we love him as we ought to love him? நம்ம அவரை நேசிக்கிறோம், ஆனா நேசிக்கிற விதத்துல நேசிக்கிறோமா? Do we love him like he loves us? அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரியே நம்ம அவரை நேசிக்கிறோமா? He loved us like giving his life for us, but can we love him giving our life for him? எந்த அளவுக்கு அவர் நம்ம நேசிச்சார் தெரியுமா? தன்னுடைய ஜீவனை உயிரையே எடுத்து கொடுக்கிற அளவுக்கு நேசிச்சார். நம்ம உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்கிறோமா? Look at some of the words the psalmist uses. சங்கீதக்காரன் உபயோகிக்கிற சில வார்த்தைகளை பாருங்கள். He says, my soul is following hard after you. ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மையே உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறது. My flesh and my heart are crying for the living God. என்னுடைய இருதயமும் என்னுடைய ஆத்துமாவும் ஜீவனுள்ள தேவனுக்காக வாஞ்சித்து கதறுகிறது. My soul is thirsting for you. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. Like a hart pants for the water brooks, my soul is panting for you, my God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை உம்மை நோக்கி கதறுகிறது. You know, the most we will say, Jesus, I want to love you, that's all. நம்ம அதிகமா சொல்லு, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லுவோம் நம்ம. But this is called panting. Lord, my soul is panting for you. ஆண்டவரே, என் ஆத்துமா உமக்காய் தாகமாக இருக்கிறது. What's panting? தாகம்னா என்ன? கதறுகிறது. கதறுகிறது. That's panting. Do we do like that for God? நம்ம அப்படி ஆண்டவருக்காக அப்படி கதறுகிறோமா? That means we are supposed to be so crazy, so mad for God. அதாவது ஆண்டவருக்காக லூசா பைத்தியமாவே மாறி. How many want to be like that? எத்தனை பேர் அப்படி மாற வாஞ்சிக்கிறீங்க? ஹalleluya. Okay, we'll close our eyes now. இப்போ நம்ம கண்களை மூடுவோம். We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Just like the Bible says, our soul should go after God. வேதம் சொல்கிற பிரகாரமாக என் ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிறது. When I wake up, it should be God, 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 God. நான் காலையில எந்திரச்சா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. When I go to work, it should be Jesus, Jesus, Jesus. வேலை செய்ய போனா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதறு. When I go to sleep, it should be Jesus, Jesus, Jesus. தூங்க போனா இயேசுவே இயேசுவே இயேசுவே. One man wrote in his diary. ஒருவர் இப்படி தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கிறார். One man of God wrote a confession in his diary. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு அறிக்கையாக தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கிறார். Yesterday when I went to sleep, Jesus was not in my last thought. நான் நேற்றைக்கு இரவு நான் தூங்க போன போது என்னுடைய கடைசி தூங்குறதுக்கு முன்னால ஒரு யோசனை என்ன இருக்கும் பாத்தியா? அது இயேசுவாக இல்லாம போயிடுச்சு. In other words, all the other days Jesus was his last thought. That one day Jesus was not in his last thought. அத்தனைனா மத்த எல்லா நாளும் தூங்குறதுக்கு முன்னால கடைசி என்ன யோசனை? இயேசுவே அப்படி தூங்கிறது. என்ன வந்த பிறகு Has Jesus ever been in our last thought before sleeping? நம்ம எப்ப தூங்குறதுக்கு முன்னால இயேசுவை மாத்திரம் கடைசி அப்படி என்ன மாதிரி அப்படி தூங்கிரோமா? We think of so many other things and go to sleep. எத்தனையோ மத்த எல்லாத்தையும் யோசித்து அப்படி தூங்கிரும். But Jesus wants mad people for him. ஆனால் இயேசுவுக்கு அவருக்காக இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள் தேவை. How many want to become mad for Jesus? இயேசுவுக்காக பைத்தியமாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர்? Let's close our eyes. கண்களை மூடு. We'll start praying now. நாம் இப்ப ஜெபிக்க ஆரம்பிப்போம். Our soul should leap and jump for Jesus. நம்முடைய ஆத்துமா இயேசுவுக்காக துள்ளி குதிக்க வேண்டும். Lord, I want to become mad for Jesus. ஆண்டவரே, நான் இயேசுவுக்காக நான் பைத்தியமாய் மாற வேண்டும். Let everybody laugh at me, but I want to become mad for you. எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி சிரிக்கட்டும், ஆனால் உமக்காக நான் பைத்தியமாகத்தான் இருப்பேன். Let everybody say I'm mad. Yes, let me be mad for you.
ஆண்டவரே எல்லாரும் என்ன பார்த்து ஒரு லூசு பைத்தியம் சொல்லட்டும், நான் உமக்காகவே பைத்தியமாக Now when இருக்கட்டும். we pray like a mad person is praying. இப்ப ஜெபிக்கும் போது கூட ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நான் ஜெபிக்கிறேன். Lord, I want to love you with all of my heart. ஆண்டவரே என் இருதயத்தின் முழு இருதயத்திலிருந்து உம்மை நேசிக்க விரும்புகிறேன். Every cell should cry out for you. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி உமக்காகவே ஜெபிக்கட்டும். My eyes, my five senses, my mind, my emotions, my strength, my energy, my time should all be spent on you, Lord. என்னுடைய கண்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள், ஐம்புலன்கள், என்னுடைய நேரம் எல்லாமே உமக்காகவே இருக்கட்டும் ஆண்டவரே. Pray. ஜெபிப்போம். Father God, Shabaria Bahasatuda Mankalam Tuda. Lord, you're a mighty Savior, Lord. We surrender ourselves into your hands, oh Lord. Thank you, Jesus. Thank you, Jesus, Lord. This heart should turn towards you, oh Lord, and love you, Lord. Lord, help us to love you with all of our souls, Lord Jesus. Thank you, Jesus. Lord, we want to love you. And every young brother, and every young sister here, love you with all their souls, with all their beings, oh Lord. All that is in us, all that we have, should love you, Lord. Should leap out for you, Lord. Give us that strength, oh Lord. Give us that ability, oh Lord. Give us that grace, oh Lord. Mercy. Lord Jesus. Oh, Ramakara Sabani Motre. Lord, mercy. Let us be mad after you, Lord. Let this soul love you. Let all of the soul love you. Jesus. Thank you, Lord. We praise you. We praise you. Lord, strengthen our hearts. Turn our hearts towards you, Lord. Jesus, we praise you. We praise you. We praise you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. நம்ம இப்படி ஜெபிக்க கூடாது. This is not how we should pray. நம்ம ஆண்டவரை ஒரு பைத்தியம் போல ஜெபிக்கணும். We should pray like mad people. ஒரு பைத்தியம் எப்படி இருப்பான்? How will a mad person be? இஷ்டத்துக்கு பேசுவான். He'll speak what he likes. பார்த்து பேசுவான். He'll look at the ceiling and look at the floor and speak. இஷ்டத்துக்கு நடப்பான். He'll walk as he likes. அவனாவே இருக்க மாட்டான். He won't be himself. சுருக்கமா சொன்னா அவனை விட்டு வெளியே வந்துரும். He'll be outside of himself. நம்ம நீயாவே இருக்க கூடாது. So you should not be yourself. டீசன்ட்டா decent, அப்படி மெதுவா செஞ்சியா slowly praying like that, அப்படி மெதுவா தோத்திரம் பண்றது, slow praise the Lord, யோசிச்சு பேசுறது, thinking and speaking, அதெல்லாம் விட்டுட்டு leave that. பைத்தியக்காரன் like a mad person, இதட்றது, clap your hands, அசைக்கிறது, wave your hands, முழங்கால்ல நடனம் பண்றது, dance and pray, தேவப்பட்ட எந்திரிச்சு குதிக்கிறது, stand up and leap and pray. ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷப்படுறார். You should rejoice the Lord like that. ஆண்டவரை கொஞ்சிறது, ரைட்? You must be so intimate with God. அந்த அளவுக்கு ஆண்டவரோட அப்படி பேசணும். You should speak to God like this. எத்தனை பேர் அப்படி பேச போறீங்க? How many are going to speak to God like this? எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? How many desire this? பாஸ்டர் எம் டேவிட்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் எம் டேவிட். There was a pastor called Pastor M. David. ஜெபம் பண்ணுவோம் அப்படினு சொன்னா, if you say let's pray, நம்ம எல்லாம் கர்த்தாவே அப்படி ஆரம்பிப்போம். we'll say oh Lord like that. அப்புறம் அப்படி ஜெபிக்க மாட்டார். He won't say like that. ஆண்டவரே, oh Lord, ஆண்டவரே, oh Lord, தம்பி 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 அப்படி ஆண்டவரே ஆண்டவரே அப்படி பேசி டயலாக் மாதிரி பேசுவார். So you speak as if it's really talking to a person. ஆண்டவரே சொல்றேன் கேளுங்க. Lord, I'm telling you, please listen. அப்படி ஆண்டவர் பைத்தியமா பேசுவோமா? Like that we should talk to the Lord. நம்ம ரொம்ப டீசன்ட்டா பேசுவோம், ரைட்? Forget all this decent conversation. உமக்கு அது தெரியும்ல ஆண்டவரே, அது இப்படில ஆண்டவரே, அது அப்படில ஆண்டவரே, ப்ளீஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ரைட்? All that formal talking to God, please forsake. நல்ல கை தட்டி ஜெபிங்க. We'll clap our hands and pray. ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. Fill in the spirit and pray. துள்ளி குதிச்சு ஜெபிங்க. Leap and pray. தூக்கம் ஒன்று இருக்கும் என்றால், if there's something called sleep, முழு வேகத்தோட அதை விரட்டி அடிப்போம். throw it out fully. முழு வல்லமையோட நாம் ஜெபிப்போம். Pray with all your might. உன் இரத்தம் கொதிக்கட்டும். Let your blood boil. வல்லமையா ஜெபிப்போமா? Powerfully pray. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. Raise your voice and pray. முழங்கால் நின்று ஜெபிங்க. Get on your knees and pray. வல்லமையா ஜெபிங்க. ஹalleluya. Powerfully pray. Fire. இடபana கச்சிடா. Shabababarakatuda. Lord, we want to love you. Lord, enlarge our hearts to love you, Lord. That all of our heart belongs to you, Jesus. கைகளை தட்டிக்கொண்டே ஜெபிங்க. கரங்களை தட்டி ஜெபிங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. இடபana கச்சிடா பல்ல கச்சிடா. இடபana கச்சிடா பல்ல கச்சிடா. ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. We really love you, Lord. We really follow after you, Jesus. ஆண்டவரே, ஒரு பைத்தியத்தை போல, ஒரு லூச போல, அப்பா, அப்பா,
ஜெபிக்க ஏங்க தவிக்க அப்படி ஒரு எண்ணங்கள் தாரு, அப்படி ஒரு வல்லமையை தாரு. இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருத்தரும் அந்த கிருபை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். இயேசுவே 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 அந்த வாஞ்சையை தாரு, அந்த தாகத்தை தாரு, அந்த ஏக்கத்தை தாரு, அந்த புலம்பலை தாரு. அப்பா அப்பா ஏசப்பா வல்லமை தாரு, வல்லமை தாரு. ஆமென் ஆமென். தம்பி நல்ல சத்தமா ஜெபி, தங்கச்சி சத்தமா ஜெபி. ஆமென். Lord, we praise you, Jesus. Thank you, Jesus. We praise you, we praise you, Lord. We want to love you, Lord. We want to be praised you, Jesus. அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு ஆளு. Thank you, Lord. We praise you, we praise you. வல்லமை இறங்கட்டும், 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 அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இந்த ராத்திரி வேளையில உமக்கென்று பைத்தியம், உமக்கென்று பைத்தியம். Love you, Lord. ஹீராய் ஹீரா வல்ல கத்திடா வல்ல கத்திடா வல்ல கத்திடா. ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும். ஆமென். அபிஷேகத்தை ஊற்று, அந்த அபிஷேகத்தை ஊற்று, வல்லமை ஊற்று. உமக்கென்று ஒரு பைத்தியமா இருக்கத்தக்கதா அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஜெபத்துல தேவனுடைய காரியங்கள்ல பைபிள் வாசிக்கிறதுல ஒவ்வொரு பகுதியிலும் அப்படிப்பட்ட பைத்தியமாய் உமக்கென்று இருக்கக்கூடிய அந்த கிருபை உண்டாட்ட, அந்த கிருபை உண்டாட்ட, அந்த வல்லமை உண்டாட்ட. ஈடாபா கத்திடா வல்ல கத்திடா, ஈடாபா கத்திடா வல்ல கத்திடா. ஆமென் ஆமென். வாடா ஈடாபா கரபா கத்திடா. ஆமென் ஆமென். வல்லமையா இறங்கு, வல்லமையா இறங்கு, வல்லமையா இறங்கு, வல்லமையா இறங்கு. ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த அபிஷேகத்தை ஊற்று, அந்த அபிஷேகத்தை ஊற்று, அந்த ஆவியின் வல்லமை ஊற்று, அந்த ஆவியின் பலத்தை ஊற்று, அந்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும், ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்று ராஜா, அந்த வல்லமை ஊற்று ராஜா, அந்த கிருபையை ஊற்று. உமக்கென்று ஒரு பைத்தியமா ஜெபிக்க. ஆவியின் வல்லமை, ஆவியின் பலம், ஆவியின் கிருபை இறங்கட்டும். Yes, we praise you, we praise you, we praise you. Lord of mercy, Lord of mercy, Jesus. Yes, Lord of mercy, Jesus. We praise you, Lord. Help us, O Lord, to love you with all of our heart. Amen. Praise you, Jesus. One man of God said like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார். God does not want the first place in our life. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் முதன்மையான இடத்தை விரும்புகிறதில்லை. He wants all the place. அவருக்கு நம்முடைய எல்லா இடமும் தேவை. How many of you are ready to give him all the place in your life? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தில் எல்லா பகுதியும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Those who want to give him all the place in their life, let him take all the rights in our life. Lift up our hands, let's praise him. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நம்முடைய எல்லா இடத்தையும் எல்லா பகுதியும் எடுத்துக் கொள்ளட்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotra, stotra. Praise you, Jesus. We praise you, Lord Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Lord. We praise you, Jesus. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Now, I'm greatly burdened about one thing. நான் இப்பொழுது மிகவும் ஒரு காரியத்தை குறித்து பாரப்பட்டிருக்கிறேன். Many young people have been predestinated by God for a particular ministry. அநேக வாலிபர்கள் தேவனுக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட ஊழியத்துக்காக ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். It is not those boys and girls who decide. இது அந்த குறிக்கப்பட்ட பையனோ பொண்ணோ அவர்கள் தீர்மானிக்கிறதல்ல. It is decided by God not only before they were born, it was decided by God even before the world was born. அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனால் உலகமே பிறக்கிறதுக்கு முன்பாகவே அது முன்குறிக்கப்பட்டவர்கள். But the devil knows that. பிசாசுக்கு அது நன்றாக தெரியும். So before they come into their calling, he'll knock them off.
அவர்கள் அந்த அழைப்புக்குள் வருவதற்கு முன்பாக அவர்களை தட்டி தாக்கி தள்ளி விடுவான். He's fighting with many such young boys and girls. அநேக வாலிபர்களோடு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடு சண்டை போட்டுக்கொண்டே They இருக்கிறார். have a calling to serve God. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு அழைப்பு உண்டு. He's pushing them into some snares. எங்கேயோ ஒரு கண்ணிக்குள்ள தள்ளிக்கிட்டே போகிறார். So they're trapped in that. They've forgotten their calling, they've forgotten their anointing, they've forgotten their foreordination, and they are trapped in such snares they don't know how to come out. அந்த கண்ணிக்குள் அவர்கள் அகப்பட்டு கொண்ட உடனே தங்களுடைய முன்குறிப்பு, அழைப்பு, அபிஷேகம் எல்லாத்தையுமே மறந்து விடுகிறார்கள். Some people who in the beginning they said, no, I'm going to serve God. Now they say, no, I never said such a thing. சிலர் ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்குள்ளே தான் செய்வேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்படிலாம் ஒன்று சொல்லன்னு சொல்லுவாங்க. That's all the trick of the devil. அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். Now we are going to pray. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். Such people should come out of their snares. அப்படிப்பட்டவர்கள் அந்த கண்ணியிலிருந்து வெளியே வர வேண்டும். If your brother is fallen in a pit, will you not deliver him? உன்னுடைய சகோதரன் குழியிலே விழுந்திருப்பான் என்றால் நீ அவனை தூக்கி விட மாட்டாயா? Some brothers, some sisters are fallen in a pit already. Pull them out. சில சகோதரர்கள் சகோதரிகள் ஏற்கனவே குழிக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். அவளை தூக்கி எடுங்கள். How many will struggle and pray? எத்தனை பேர் போராடி ஜெபிக்க ஆயத்தம்? Satan should not topple them. பிசாசு அவர்களை தொடக்கூடாது. Satan should not win over them. பிசாசு அவர்களை ஜெயிக்க கூடாது. Their yokes should be broken in Jesus name. இருக்கிற பிசாசின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் They தகர்க்கப்படட்டும். should get back their anointing in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள They வேண்டும். should come to the ministry in Jesus name. இயேசுவின் நாமத்தில் திரும்பமாக ஊழியத்துக்கு வர வேண்டும். Strive and pray. போராடி ஜெபியுங்கள். Shabaria bahasantuna mankalabani amankatude. Oh God. அழைக்கப்பட்டவர்களால் முன்குறிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய வல்லமைகளை கர்த்தருடைய அக்கினிகளை கொண்டு வரும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கட்டி துரத்துகிறோம். Get lost in Jesus name. Oh Rama Sabakara Tula Rabana Yatuna. Lord of mercy. Jesus mercy Lord. Praise you Jesus. Oh God we praise you, we praise you. இந்த பாயிண்ட்ல ஒரு காரியம் நம்ம இப்ப கட்டளையிட்டு ஜெபிக்க போறோம். We are going to make a command as we pray now. கோலைகளை போல ஜெபிக்க கூடாது. Don't pray like timid people. எல்லாம் கவனிங்க. Listen. தூக்கவரங்க கண்ணை திறந்து பாருங்க. Those who are sleeping, open your eyes and see. Okay. Sit down. இப்போ சென்னை நம்முடைய கன்வென்ஷன்ல In our convention at Chennai, ஃபாஸ்டிங் பிரேயர் ஷெட்ல நாக்பூர் சென்டர்ல இருந்து வந்ததானே ஒரு பிள்ளை சங்கீதான்னு ஒரு பொண்ணு. one girl by name Sangeeta who came from Nagpur Center. அரோலி ஃபெய்த் ஹோம்ல இருந்து வந்தாங்க. She came from அரோலி ஃபெய்த் ஹோம். Aroli Faith Home. பின்னால உட்கார்ந்தாங்க. Sitting at the back. திடீர்னு உயிர் போயிடுச்சு. Suddenly she died. செத்து போயிட்டாங்க. Died. அப்போ முன்னால கொண்டு வந்து எல்லாரும் செத்து போனவங்களை கொண்டு வச்சாங்க. So they brought the dead person to the front. அங்க இருக்கிற பாஸ்டர் பார்த்தாரு. The pastor there saw செத்து போயிட்டாங்க. dead. பின்னால போய் 10க்கு 10 ஒரு சின்ன ரூம் இருக்கு. அதுல போய் படுக்க வச்சிட்டாங்க. And they made the dead person lie down in a room there at the back 10 by 10. செத்து போயிட்டாங்க சொல்லி கடைசில ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் சுத்தி நின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. So they were sitting around and singing songs. அப்போ எங்களுக்கு தெரிவிச்சாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க சீக்கிரம் பாடி என்ன செய்ய தெரியல. So they announced to us this person is dead, don't know what to do with the body. நாங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். So we were taking the car to take the person ஃபாஸ்டிங் ஷெட்டுக்கு to the fasting prayer shed. இன்னொரு பாஸ்டர் வந்தார். Another pastor came. இது இப்படி 2 மணி நேரம் ஆயிடுச்சு செத்து போய். 2 hours since the child was dead. அவரு கொஞ்சம் பேரை கூட்டி வச்சிட்டு He brought some people, ஜெபிக்க ஆரம்பிச்சார். started praying. நம்ம இந்த ஜெபிப்போம். We'll pray. அவர் எப்படி ஜெபிச்சாரு? He prayed like this. சங்கீதாவின் ஆவியே, O spirit of Sangeeta, இவளுக்குள்ள திரும்பி வா. come back into her. மரண ஆவியே, O spirit of death, வெளியே போ. get out. ஜெபிக்க. He started praying. அவளுக்கு உயிர் வந்துச்சு. She came back to life. எந்திரிச்சா, She got up. நடந்தா, She walked. ஃபாஸ்டிங் ஷெட்ல முன்னால போய் உட்கார்ந்துக்கிட்டு She ஜெபம். went and sat for prayer in the front in the fasting காரை prayer. கொண்டு வந்தோம் செத்த பாடியை பார்க்கறதுக்கு. We brought the car to see the dead body, உயிர் வந்துச்சு அதுக்கு. but she was alive. இந்த கன்வென்ஷன்ல நடந்த காரியம். It's something that happened in this convention. அது 11 வெள்ளிக்கிழமை 11 மணில இருந்து 2 மணிக்குள்ள நடந்த சம்பவம். It happened on Friday morning 11 between 11 and 2. இப்போ கட்டளையிட்டு நம்ம ஜெபிக்க. Now we are going to give a commandment. உலக தோற்றத்துக்கு முன்னே Before the foundation of the world, தேஜன சொன்ன மாதிரி அந்த அதே பாயிண்ட் நம்ம ஜெபிக்க போறோம். we are going to pray for the same point. அநேக பிசாசு வந்துச்சு. The devil has deceived many people. இச்சை, Lust, கோபம், anger, லௌகீகம், worldliness, ஏதோ ஒண்ணு விழுந்துட்டாங்க. something they have fallen in. அவங்களுக்கு மரணம் வந்துருச்சு. Death has come. இப்ப கட்டளையிடுவோம். Now we are going to command இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus. வாணி Come out.
மரண ஆவியே வெளியே வா. Spirit of death, come out. ஜீவன் உண்டாவதா. Let there be life. விக்கில்ஸ்வர்த் என்று ஒருத்தர் இருந்தார். There was a man called Wigglesworth. அவர் என்ன செஞ்சார்? What did he do? கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் செத்தவங்க எல்லாம் எழுப்பி இருக்கிறார். He has raised many dead to life. செத்த ஆள ஒரு ஆள் பிடிச்சு, he took a dead man, தூக்கி, lifted him up, செத்த போன பொணத்தை, a dead body collapsing in front of him, அதை தூக்கி கொண்டு போய், he lifted it up, செவத்துல நிறுத்தி, put him into the wall, தூக்கி கொண்டு போய் செவத்துல நிறுத்தி, press the dead body against the wall, மரணமே, oh death, வெளியே வா, நீ வெளியே come out. அவன் அப்படியே சொன்னான். And man walked. Right. அப்படி ஒரு வல்லமை இருக்கு. There's such a power. அது just like that. இப்ப நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. So கட்டளையிட போகிறோம். many dead people are here today. We are going to come on before the foundation of the world. கிறிஸ்து இயேசுக்குள் in Jesus Christ. யார் யாருக்கு என்ன உயிர் இருந்துச்சோ, all those who are alive, பளிச்சுன்னு அவர்தன் மேல வந்தாங்க. that life will come back into them. வருமா? Will it come? இப்ப இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கறா. Now this girl is sleeping. அவளை நான் தட்டி வரேன். I'm going to tap her. இங்க பாரு பொண்ணு. Look at me. அவ எந்திச்சு பாக்குறா. She's looking at me now. என்ன பாக்குறா? She's looking. வெக்கமா ஃபீல் பண்றா. அப்போ இது மாதிரி just like that, நீ ஒரு வல்லமை புறப்படணும். our power will proceed. என்னென்ன பாவத்துல என்னென்ன கட்டுகள் இருந்தா, whatever the binding might be, அவங்க வெளியே வந்துச்சு. you have to come out. எப்படி தெரியும்? how? நாளிலிருந்து மல்ல ஜெபிப்பாங்க. இப்ப இந்த ஜெபிப்பாங்க. they will start praying. கூட்டத்துக்கு வருவாங்க. they'll come to the meetings. உற்சாகமா இருப்பாங்க. they'll be cheerful. அவங்கள நிப்பாட்ட முடியாது. you can't stop them. ஆவியில நிரம்புவாங்க. they'll be filled in the spirit. பாஷை பேசுவாங்க. speak in tongues. காலேஜ் ஸ்கூல்ல ஊழியம் செய்வாங்க. they'll do ministries. நனஞ்ச கோழியை போல இருந்தவங்க. they will be like wet chicks. அவங்கள சிறகடிச்சு புறாக்களை போல இருப்பாங்க. they will flap their wings and fly. ஒரு சட்டை உடைஞ்சு இப்படியே சுத்திட்டு இருந்தவங்க. they won't be going over drooping with a drooping wing. பறந்து போவாங்க. with both wings they'll fly. இப்பமே புறாக்கள் எல்லாம் பறக்க வேண்டாம். how doves should fly now. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? how many want this? ஓ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. oh power is descending. இப்போ என்ன செய்ய போறோம்? what are we going to do now? கட்டளை கொடுக்க போறோம். give the command. சும்மா கோலையை போல பேச கூடாது. not like a coward. ஆண்டவரே தாரும் Lord give it to me Lord. ஆண்டவர் தருவார். God will give. நீ கட்டளையிடு. you command. நீ கட்டளையிடு. you command. உங்க ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். it will be IT industry. அல்லது உங்க எந்த கம்பெனியாக இருக்கலாம். any company you are working in. இயேசுவின் நாமத்தில். in Jesus name. இந்த கம்பெனியில் இருக்கிறதான எல்லா பின்மாற்றக்காரர்களும் இன்னைக்கு திருவமாக உயிர்ப்பிக்கப்படுவார்களா? all the backsliders in this company may be revived. இன்னைக்கு அப்படிப்பட்ட வல்லமையாய் பேச வேண்டாம். we will pray with such a power. நீ சாதாரணமாக பேச. don't pray ordinarily. நம்ம சில பேர் பிசாசை பார்த்து துரத்துறது போல. like some people chase demons. பிசாசை துரத்தி பார்க்கறது. ஒரு பாஸ்டர் சொன்னார். one pastor said பிசாசு துரத்துறா. இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் பிசாசு. go devil in Jesus name. go in Jesus name. அது இன்னும் பயங்கரமா ஆடிக்கொண்டே. it became even worse. இன்னும் கட்டினார். he bound it even more. இன்னும் ஆடிக்கொண்டிருந்தார். go in Jesus name. கடைசில என்ன செய்தார்? finally what did he do? கெஞ்சுகிறேன் பிசாசே. I beg you devil please go. அப்படிப்பட்ட கோலையை போய் don't pray like that. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? all cheerful. திருப்பி வந்துட்டீங்களா? எத்தனை உற்சாகமா இருக்கீங்க? ஹalleluya. முழு வல்லமையோட with all your power. இப்ப நல்ல முழங்கால்ல ஜெபிக்க போறோம். all stand on your knees and pray. ஓ நனஞ்ச கோழி போல இருக்க கூடாது. not like wet chickens. எல்லா பொண்ணுங்க எல்லாம் நல்ல முழங்கால் இல்லங்க ரைட். தம்பி மாதிரி எல்லாம் முழங்கால் இல்ல. என்ன பாரு இத்தனை பேர். நல்ல எழுப்பு. நல்ல முழு வல்லமையோட போராடுவோம். pray with all your power. எல்லா முழங்கால்ல ஜெபிக்கணும். all be on your knees and pray. விடக்கூடாது. வைராக்கியமா ஜெபிக்க வேண்டும். pray powerfully. அக்கினியா ஜெபிக்க வேண்டும். pray with fire. ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது as you pray கட்டளை கொடுங்க. command இயேசுவின் நாமத்தில். in Jesus name. எங்களுடைய சபைகளில், in my church, எங்களுடைய தெருக்களில், in my street, எங்களுடைய கல்லூரிகளில், in my college, எங்களுடைய வீடுகளில், in my house, பின்மாற்றக்காரர்கள், all backsliders, பிசாசின் மரண சக்தி ஆண்டு கொண்டவர்கள், spirits of death, இன்றைக்கு விடுதலை பெறுவார்களா? now in Jesus name be delivered. ஆதி அன்புக்கு திரும்புவார்களா? let them come back to first love. சத்தமாய் போராடுங்க. shout and pray. கரங்களை தட்டிக்கொண்டே ஜெபிங்க. clap your hands and pray. ஆவியில் நிரம்பிக்கொண்டே ஜெபிங்க. fill in the spirit and pray. ஜெபிப்போம். pray. shabara hasura banya mankathe. andavare vallabullavare tiramana kara sabana kature ira kalabana mankature. oh thank you Jesus. listen, சில தங்கச்சிமார் சில தம்பிமார் ஜெபிக்கிறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. when I look at some people praying it's a little pitiable. செத்த பணத்தை கொடுத்து உயிர்ப்பிக்க உங்கள்ட்ட கொடுத்தால், if I give a dead body to you to quicken, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னா, you know how your prayer is? மெதுவா செத்தவனுக்கு தலையில பூவை சூடி காத்துல பூவை சூடி ரைட் இப்படிப்பட்ட அவனை போட்டு அலங்காரம் பண்ணி படுக்க. I think you're not raising up the dead body, you're embalming the dead body. அப்படி இருக்க கூடாது. You shouldn't be like that. புடிச்சு உலுக்குற மாதிரி. You should shake the dead person alive. இயேசுவின் நாமத்தில். in Jesus name. உயிரே திரும்பி வா. oh life come back. மரணமே வெளியே போ.
Oh death, come out. எங்களுடைய சபைகளில் இருக்கிற மரணத்தின் வல்லமைகளை தகர்க்கிறோம். Break the powers of death in our church. நல்லா இந்த சாஃப்ட்டா இருக்க. ரஃப்பா ஜெபிங்க. Don't be soft, be rough when you pray. வல்லமையாக ஜெபிப்போம். Pray powerfully. Fire! இடபக்கரபக்கத்துடா. வல்லமை இறங்கட்டும். All the powers of darkness working against the children of God. In the holy name of Jesus. இந்த ராத்திரி வேளையில யார் இந்த கட்டை உடைக்கப்பட்டு bind you. ஆதி அனுபவம் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்கு எந்தெந்த நிலவரத்தில் யார் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்க்கு நேரா let them come to serve you and surrender once again, Lord. ஒவ்வொரு பலவீனம் ஆடம்பரத்தில் இருக்கிற ஜனங்க எந்த வாலிபராக இருக்கட்டும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாவதா, விட்டுதலை உண்டாவதா, கட்டுகள் தகர்க்கப்பட்டது. அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. ஆமென் ஆமென். இடபல்ல கத்திடா பல்ல கத்திடா இடபல்ல கத்திடா பல்ல கத்திடா இடர கத்திடா பல்ல கத்திடா இராய கத்திடா கத்திடா இடப கத்திடா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே போராடி ஜெபிக்க பலத்தை தார், போராடி ஜெபிக்கிற பலத்தை தார், வல்லமையை தார், வல்லமையை தார். அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அப்பா வாயை திறந்து போராடி கட்டளை கொடுத்து ஜெபிக்க, அதிகாரத்தோடு ஜெபிக்க, அதிகாரத்தோடு ஜெபிக்க வல்லமையை தார், வல்லமையை தார். ஃபயர் இடபக்கரபக்கத்திடா. ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆரா தா 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 இடபக்கத்திடா இடபக்கத்திடா பக்கத்திடா இடபக்கத்திடா பல்லக்கத்திடா. வல்லமை இறங்கட்டும் ராஜா, வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஃபயர்! ஓய் இதா தா 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 தா. புது பலன் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், புதிய ஜீவன் உண்டாகட்டும். ஆமென். சந்தோஷப்படுங்க. கட்டளை கொடுக்க கொடுக்க வல்லமை உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது. ஆமென். ஃபயர்! ஃபயர்! Thank you Jesus. Thank you Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you Lord. Listen. ஒரு காரியம் கூட சொல்றேன், அடுத்த அண்ணன் தேஜ் என்ன சொல்லட்டும். நீங்க நினைக்கணும் ஏதோ காத்துல சொல்ற மாதிரி இல்லை. போன்னு சொல்லி கட்டணும்னு சும்மா இது போகுமோ போகாது அப்படி இல்லை. ஒரு நாள் ஒரு பேயை துரத்தும் போது இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா அந்த பேய் அங்கிருந்து போயிட்டு வேப்ப மரத்துல போய் ஆட்டுது, குரங்கு ஆட்டுற மாதிரி. வேப்ப மரம் குறை ஆடுது. அங்கிருந்து போ அப்படின்னா கொப்பை உடச்சி போட்டு ஓடிய போயிடுச்சு. அது மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு பவர். நீங்க வார்த்தைக்கு நிச்சயமா போகாது, பேய் போகவே போகாது, போகவே போகாது அப்படி நினைச்சுன்னா நீங்க நினைக்கும் போதே, நீங்க சொல்லும் போதே அது போக போகிறது. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போய் விட்டது, சொல்லி முடித்தேன், அது முடிந்து விட்டது. அப்படி விசுவாசம் வேணும். இன்னைக்கு உங்களுடைய சபையில ரொம்ப மோசமான ஒரு பையனை பொண்ணு எடுத்துக்கோ. நீ கட்டளை இடும்போது இன்னைக்கு நைட் அவனுக்கு சொப்பனம் உண்டாகும், தரிசனம் உண்டாகும், காட்சிகள் உண்டாகும். இந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி பின்மாற்றக்காரனா இருந்தவன் நாளைக்கு முதல்ல அவன் உட்காருவான். ஆமே, அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிற? இன்னைக்கு அந்த விசுவாசத்தோடு ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஜெபித்து அடுத்த பாயிண்ட் போகலாம். ஒரே ஒரு நிமிடம் தான் ஜெபிக்கணும். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அப்படி செய்கிறார் என்று சொன்ன உடனே உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. முழு வல்லமையோடு கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்க. இடபக்கத்திடா பல்ல கத்திடா பல்ல கத்திடா இடபக்கடா கத்திடா பல்ல கத்திடா இடபக்கடா கத்திடா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அப்பா அப்பா இந்த ராத்திரி வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வாயை நல்லா திறந்து ஜெபிங்க, வாயை நல்லா திறந்து கட்டளை கொடுங்க. சாதாரணமா ஜெபிக்க. Come on, all the spirits. ஓய் இராயா கத்திடா இடபக்கத்திடா பக்கடா இராயா கத்திடா பக்கடா கத்திடா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஒருமனப்பட்டு எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பின்மாற்றத்தின் ஆவிகள் வல்லமைக்குள் அகப்பட்ட அத்தனை பேருக்கு இன்றைக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஜீவன் உண்டாவதா, விடுதலை உண்டாவதா. எல்லா அந்தகாரத்தின் பின்மாற்றத்தின் ஆவி ஃபயர் ஃபயர் ஃபயர். கவனி,
இப்ப நான் கட்டளை கொடுக்கும்போது இங்க இருக்கிற சில பிசாசு கூட ஓடிச்சு. Amen. அப்படி யாராவது உணர்ந்தீங்களா? ஜெபிக்கும் போது தாங்க முடியாத ஒரு வல்லமை உணர்ந்தவங்க ஜெபிக்கும் கை தூக்குங்க. அப்படி யாராவது 1-2 பேர் சொல்லுங்க. நான் இப்ப கட்டளை கொடுக்கும்போது ஒரு வல்லமை புறப்பட்டதை பார்த்தேன். அப்படிப்பட்ட கை தூக்குங்க. பாரு, அந்த தம்பிக்கெல்லாம் கத்த விடுதலை கொடுத்துருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். அது சொல்லும் போது ஒரு வல்லமை போகுது. எனக்கு கூட தெரியாது. ஒரு நாள் கோயம்புத்தூர்ல நான் இருக்கும்போது இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது இப்படின்னு சொன்னாலே வல்லமை போகுது. அப்போ ஒரு அதிகாரம் கத்த நம்ம கொடுத்த ஜெயத்துக்காய் முழு வல்லமையோட ஆர்ப்பரியுங்க. வல்லமையோட கத்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotra. Praise you, Jesus. Praise you, praise. Hey, amen. Hallelujah. Hallelujah. Fire. Thank you, Jesus. Thank you, Lord. Yes, yes. Jesus, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. Praise you, we praise you. Many of us have fears. அநேகருக்கு பயம் இருக்கிறது. Some of you are afraid of evil spirits. சிலருக்கு பொல்லாத ஆவிகளை குறித்து பயம். Some of you are afraid about your future. சிலருக்கு வருங்காலத்தை குறித்த பயம். Some of you are afraid of your present condition. சிலருக்கு தற்காலிக நிலவரத்தை குறித்து பயம். You know, so such people need what is called a spirit of faith. அப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தின் ஆவி தேவை. Those who have the spirit of faith will be very bold. விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் மிகவும் தைரியமாக இருப்பார்கள். Big giant spirits can come against you. People can do witchcraft against you. You won't be bothered at all. ராட்சசமான ஆவிகள் வந்தாலும் சரி, ஜனம் உனக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் செய்தாலும் சரி, பயம் என்பது உனக்கு இருக்கவே இருக்காது. Because you will have a revelation about what a big God is with you. ஏனென்றால் எவ்வளவு பெரிய மகாபெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு வெளிப்படுத்தல் உனக்கு இருக்கும். How many want that spirit of faith? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசத்தின் ஆவி தேவை? How many want that fear to get out? எத்தனை பேருக்கு பயம் உங்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும்? Now we will pray. இப்பொழுது ஜெபிப்போம். As we pray, believe God is going to give us that spirit of faith. ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் இந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். When we have that faith, demons will be afraid of us. நாம் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது பிசாசு நம்மை பார்த்து பயப்படும். Listen. கவனிங்கள். You know why sometimes devils don't go when we cast out devils? சில நேரங்கள்ல பிசாசை துரத்தினா கூட பிசாசு ஏன் போறதில்லை தெரியுமா? They are not bothered about how loudly we say get out. எவ்வளவு சத்தமா நம்ம போன்னு சொல்றோங்கறத பத்தி அவங்களுக்கு விஷயமே இல்ல. They will measure how much we know about our God. எந்த அளவுக்கு நம்ம தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ங்கறத அதுக்கு தெரியணும். And depending on that knowledge only, they will be afraid of us. அந்த அறிவை பொறுத்து தான் நம்ம பார்த்து பயப்படும். If we have only a small knowledge of God, they'll attack us easily. தேவனை குறித்து கொஞ்சம் தான் நமக்கு அறிவு இருந்தா ஈஸியா தாக்கிட்டே இருக்கும். But if we realize our God is a big God, he can't stand before us. நம்முடைய தேவன் பெரிய தேவன் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் அவன் நமக்கு முன்னால் நிக்க கூட முடியாது. Now God should increase our faith. இப்பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்யட்டும். We should speak words of faith. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். Demons should not frighten us. பிசாசுகள் நம்மை பயமுறுத்த கூடாது. Sickness should not frighten us. வியாதி நம்மை பயமுறுத்த கூடாது. Future should not frighten us. வருங்காலங்கள் நம்மை பயமுறுத்த கூடாது. Circumstances should not frighten us. சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்த கூடாது. God should give us a giant like faith. கர்த்தர் நமக்கு விசேஷமான பெரிய விசுவாசம், ராட்சச விசுவாசத்தை தர வேண்டும். Let any devil come. எந்த பிசாசு வரட்டும். Let any sickness come. எந்த வியாதி வரட்டும். Let any trial come. எந்த சோதனை வரட்டும். I have a big God with me. என்னோடு கூட பெரிய தேவன் இருக்கிறார். God should give such a faith. Let us all pray. கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தரும்படி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்படிப்பட்ட தேவனை பற்றி அறிவை தாரும். எல்லா பயத்தின் வல்லமை இன்னைக்கு நீக்கப்படுது. சந்தேகத்தை பயத்தை மாற்றி விசுவாசத்தின் ஆவியினால் இடைக்கட்டும் ஆண்டவரே. ஆவியை தாரும். ஆவியை தாரும். Fire! Yes, we praise you, we praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We praise you, we praise you. Listen. கவனிங்கள். What do you mean by spirit of anger? கோபத்தின் ஆவி என்றால் என்ன? You can't control it. உன்னால் அதை அடக்க முடியாது. When the situation comes, that anger will come out of you and you can't control it. சூழ்நிலை வரும்போது கோபம் உனக்குள்ளிருந்து வந்து உன்னை கட்டுப்படுத்தி விடும். That is called spirit of anger. அத கோபத்தின் ஆவி. Now what are we praying for? இப்போ எதுக்காக ஜெபிக்கிறோம்? We are praying for a spirit of faith. இப்போ விசுவாசத்தின் ஆவிக்காய் ஜெபிக்கிறோம். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? When a fearful situation comes,
பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது an uncontrollable faith will stand out from you. அடக்க முடியாத விசுவாசம் உனக்கு முன்னே செல்லும். It will stand out and it will go before you. அது எழும்பி நின்று உனக்கு முன்னே கடந்து போகும். You want that spirit of faith? உனக்கு அந்த விசுவாச ஆவி தேவையா? Fear will flee from you. பயம் உன்னை பார்த்து பயந்தோடும். Demons will flee from you. பிசாசு உன்னை கும்பாய் பறந்தோடும். Sickness will flee from you. வியாதி பறந்தோடும். Pray for that spirit of faith. விசுவாசத்தின் ஆவிக்காய் ஜெபம் பண்ணுங்க. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த விசேஷமான விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் வல்லமை, அதுக்கேற்ற அந்த அறிவை தாரு, அந்த அறிவை தாரு, அந்த அறிவை தாரு, அந்த அறிவை தாரு, அந்த வல்லமையை தாரு, அந்த அபிஷேகத்தை தாரு, அந்த அக்கினியை தாரு, அந்த வல்லமையை தாரு. அப்பா அப்பா இந்த நேரத்தை அந்த அறிவு, அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ள உண்டாட்ட. பயங்கள் விழுந்து ஓட, எல்லா விசுவாசம் ஓட, சந்தேகம் ஓட, கலக்கங்கள் ஓட. அப்பா விசுவாசத்தை சிருஷ்டிய வல்லமை தார, வல்லமை தார. நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆவி உண்டாவதா, விசுவாசத்தின் வல்லமை உண்டாவதா, எல்லா கலக்கங்கள் நீங்கட்டும். There is a saying in English. ஆங்கிலத்தில் ஒரு வழக்கச் சொல் உண்டு. The strength of the pack is the wolf, the strength of the wolf is the pack. That means when one wolf joins a pack of wolves, the whole pack is strengthened, and because of that pack of wolves, that one wolf is also strengthened. ஒரு ஓநாய் கூட்டத்தினுடைய பலன் எதில் இருக்கிறது என்றால், அந்த கூட்டத்துக்குள் சேருகிற ஒரு ஓநாயினால் இருக்கிறது. அந்த ஒரு ஓநாயினுடைய பலன் எதில் இருக்கிறது என்றால், அந்த கூட்டத்தினுடைய சக்திக்குள் தங்கி இருக்கிறது. In the same way, if one sleeping person wakes up and prays, the whole church is strengthened. அதுபோல ஒரு தூங்கி கொண்டிருக்கிறதான ஒருவன் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தால், அந்த ஒருவன் சேர்ந்து கொண்டதனால் முழு சபைக்கு ஒரு பலன் கூடி விடுகிறது. Not only that, because the whole church is praying, that sleeping person who's woken up will be strengthened. முழு சபையும் ஜெபிக்கிறபடியினால் தூங்கி கொண்டிருக்கிறவன் சேர்ந்து கொள்கிறான், அவனுக்கு ஒரு பலன் கிடைத்து விடுகிறது. Anyone sleeping here now? யாராவது இங்க தூங்குறீங்களா? By your waking you strengthen the whole church now. நீ இப்பொழுது எழும்புவதனால் முழு சபைக்கும் பலப்படுத்துகிறாய். You all get up and pray. 2 more minutes. இன்னும் 2 நிமிடங்கள். Fight and pray. போராடி ஜெபங்கள். Spirit of faith should come in. விசுவாசத்தின் ஆவி வர வேண்டும். You won't believe it, but next time you see a devil, no fear will come at all. நீ இப்போ உனக்கு தெரியாது, அடுத்த முறை ஒரு சாத்தானை பார்த்தால் உனக்கு பயம் என்பது வரவே வராது. Next time a sickness will come, you will have no fear at all. அடுத்த முறை வியாதி வரும்போது ஒரு பயமே இருக்காது. Next time your boss will turn against you, you will have no fear at all. அடுத்த முறை உன்னுடைய பாஸ் உனக்கு விரோதமாக வந்தால் பயம் என்பது இருக்காது. Somebody can do witchcraft against you, you will have no fear at all. உனக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதம் பண்ணட்டும், பயம் என்பதே இருக்காது. Join the church. சபையோடு சேர்ந்துகள். All pray. எல்லாரும் ஜெபியுங்கள். Strive and pray. போராடி God ஜெபியுங்கள். will give that spirit of faith. கர்த்தர் உனக்கு விசுவாசத்தின் ஆவியை தருவார். Tiaraba sabahankuria mankala manya mantare. Lord, mighty Jesus. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும். அசம்பந்தம், சோம்பல் எல்லாம் நீங்கி போராடி யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தின் ஆவி, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். இப்பொழுது உண்டாவதா ஈராபங்கா திடாபாகத்திலா, ஈராபங்கா திடாபாகத்திலா. அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த கிருபை இறங்கட்டும். அப்பா அப்பா இந்த நேரத்தில் விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் வல்லமையை தார. எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த இச்சைகள், எந்த மாம்சம் எதுவாக இருக்கட்டும், உலகம் மாம்சத்தை கீழ்படுத்தக்கூடிய விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் வார்த்தை, விசுவாசத்தின் பார்வை, விசுவாசத்தின் கேள்வி, விசுவாசத்தின் வார்த்தை உண்டாவதா.
fire. அபிஷேகம் உண்டாட்டு, வல்லமை உண்டாட்டு, வல்லமை உண்டாட்டு. சுவாசத்தின் ஆவியா நிரப்பு சாமி, நிரப்பு சாமி, நிரப்பு சாமி. வல்லமையா நிரப்பு, அந்த கிருபையா நிரப்பு, அந்த கிருபையா நிரப்பு. புதிய கிருபைகள் உண்டாட்டு, சுவாசத்தின் ஆவி உண்டாட்டு, சுவாசத்தின் வல்லமை உண்டாட்டு, சுவாசத்தின் வல்லமை உண்டாட்டு. Keep your eyes closed. உங்களுடைய மயிர்கற்களை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். Keep your eyes closed. உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Now, if you have a personal problem or some family problem, some big problem that is creating worry and fear in you, now bring it before you. இப்பொழுது உனக்கு முன்னே பயத்தையும் கலக்கத்தையும் உன்னை கொண்டு வந்து உன்னை அலக்கழித்து கொண்டிருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ ஏதாவது இருக்கும் என்றால் உனக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்திக்கொள். It might be a big giant, let it be a giant, but bring it before you. அது பெரிய ராட்சசனாக இருக்கட்டும், அந்த ராட்சசனை உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்து. Let it be a giant, never mind. அது ஒரு ராட்சசனாக இருக்கட்டும், பயப்படாதே. Bring it before you. உனக்கு முன்னே கொண்டு வா. Now you know what you're going to do. நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா? Keep your eyes closed. கண்களை மூடிக்கொள். Bring your God before you. தேவனை உனக்கு முன்பாக கொண்டு வா. Now your God and the giant are standing next to each other. இப்பொழுது உன்னுடைய தேவனும் அந்த அந்த ராட்சசனும் நேருக்கு நேர் இருக்கிறார்கள். Now who is the giant? இப்போ அவர்கள் மத்தியில் யார் பெரியவர்? Is your God great? உன் தேவன் பெரியவரா? Your giant has become small. இப்பொழுது அந்த பெரிய ராட்சசன் சின்னவனாகிறான். Let your spirit of faith rise up. விசுவாசத்தின் ஆவி எழும்பட்டும். My God is a big God. என் தேவன் பெரிய தேவன். My God is a big God. என் தேவன் பெரிய தேவன். Jesus. Jesus. Hallelujah. Tiara mankara mania mankatre. Thank you, Jesus. Now listen. கவனி. Don't look at that giant who is troubling you. உன்னை கலக்கி கொண்டிருக்கிற அந்த ராட்சசனை பார்க்காதே. Look only at your giant God. உன்னுடைய பெரிய தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டிரு. Go look only at him. அவரை மாத்திரம் நோக்கி பார். And because he's a big God, praise him. அவர் பெரிய தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. Go on looking at him and praise him. அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. Jesus. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. தேவனே நீ பெரியவர். ஏசப்பா நீ பெரியவர். ஆமென். Praise you, Lord. Now listen. இப்ப கவனி. How big is your God? உன் தேவன் எவ்வளவு பெரியவர்? The Bible says hills melt before our God like wax. வேதம் சொல்கிறது நம்முடைய தேவனுக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. Now I am asking you, இப்ப கேக்குறேன், where is your giant? இப்போ உன்னுடைய அந்த ராட்சசன் எங்க இருக்கிறான்? Where is that giant who resisted you? இப்போ உனக்கு முன்பாக உன்னை எதிர்த்து போராடி கொண்டிருந்தானே அந்த ராட்சசன் இப்ப எங்கே இருக்கிறான்? He is not there anymore. இனி அவன் அங்கே இல்லவே இல்லை. He is melted before your big God. உன் பெரிய தேவனுக்கு முன்பாக உருகி விட்டான். According to your faith be it unto you. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். Amen. 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 வல்லமை 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 வல்லமை.
Sit down. உட்காருவோம். We're going to learn a new song now. இப்போ ஒரு புதிய பாட்டை கற்றுக்கொள்ள போகிறோம். Song number 13 in English. ஆங்கிலத்தில் 13வது பாடல். Those who know it can join us. பாட்டு தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. When I was lost, oh Lord, you saved me. When I was lost, oh Lord, you saved me. When I was lost, oh Lord, you saved me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. 1 minute. Today we were praying for so many things. அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். We prayed for faith. விசுவாசத்துக்காக We ஜெபித்திருக்கிறோம். prayed for holiness. பரிசுத்தத்துக்காக We ஜெபித்திருக்கிறோம். prayed that we might love Jesus. இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். We prayed to cast out all the spirit of idolatry out of the land. தேசத்தை விட்டு எல்லா விக்கிரக ஆராதனையும் துடைத்தெறியப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். Now we are going to sing and say thank you because he's done it all for us. நீர் இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து விட்டீர் என்று thank you நன்றி தெய்வமே என்று சொல்ல போகிறோம். Oh Lord, I thank you, Come on. thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. When I was lost, oh Lord, you saved me. When I was lost, oh Lord, you saved me. When I was lost, oh Lord, you saved me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. The second stanza is, when I was sick, oh Lord, you healed me. இரண்டாவது ஸ்டான்ஸா இப்படி எழுதணும். ஆண்டவரே நான் வியாதி அவனை was sick அப்படினு பாடணும். The third stanza is, when I was hungry, oh Lord, you fed me. மூணாவது வந்து ஆண்டவரே நான் பசியாக இருந்தபோது நீர் எனக்கு கொடுத்தீர். How many of you have been sick at least once in your life? Put up your hands. என் வாழ்க்கையில உனக்கு ஒரு தடவை கூட நான் ஒரு தடவையாவது வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. Almost everyone. கிட்டத்தட்ட எல்லாரும். So that one time if we had died, what would have happened? God has brought us back to earth with a purpose. வியாதி வந்து அந்த ஒரு நேரத்துல நீ செத்து போயிருந்தா எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். How many of you have been உயிர் கொடுத்திருக்கிறார். Sorry. How many have been hungry? Put up your hands. எத்தனை பேர் பசியா இருந்திருக்கீங்க கை தூக்குங்க. But we are still alive because God is still feeding us. இன்னைக்கும் கர்த்தர் நம்மை போஷிக்கிறபடி நாம் உயிரோடு இருக்கிறோம். When I was sick, Come on. oh Lord, you healed me. When I was sick, oh Lord, you healed me. When I was sick, oh Lord, you healed me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Hungry, when I was hungry, oh Lord, you fed me. When I was hungry, oh Lord, you fed me. When I was hungry, oh Lord, you fed me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. How many say this prayer was boring? எத்தனை பேர் இந்த ஜெபம் சலிப்பு தட்டற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? It's taking too long. When will they finish? இது என்ன ரொம்ப இழுத்துட்டே போறாங்க, எப்பப்பா முடியுது? How many say no, I enjoyed this night? இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How will you say? எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. Shall we say thank you for that? அதுக்காக நாம் நன்றி சொல்லுவோமா?
Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. நீங்க சாதாரணமா தேங்க் பண்ண கூடாது. Should not thank in an ordinary way. துள்ளி துள்ளி தேங்க் பண்ணு. You should leap and thank God. நீ கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி நல்லா எப்படின்னா பாடும்போதே தேங்க்யூ தேங்க்யூ தலையாட்டணும், உடம்பாட்டணும், கையாட்டணும், துள்ளி குதிக்கணும், எந்திரிச்சு விட்டா அந்த பில்டிங்கே ஆடணும். You must go to such an extent that you should wave your head, wave your body, and leap and even shake the whole building. ரைட்? எந்திரிச்சு எழுப்பி விட்டா அந்த பில்டிங்கே போட்டு ஆடணும். பில்டிங் கூட தேங்க்யூ தேங்க்யூ சொல்லணும். Even the building should join with you and say thank you. அவ்வளவு உற்சாகமா சொல்லணும். You should be so cheerful. சாதாரணமா இருக்க கூடாது. We should not be ordinary here. என் கூட ஒரு பையன் இருந்தான். There was a boy with me. நாங்க நைட் எல்லாம் அண்ணா நகர்ல ஜெபிப்போம். All night we'll pray in Anna Nagar. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் என்று சொன்னேன். And I said we'll say thank you to God. அவனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை. He could not keep quiet. நான் தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். We are praising God. அவன் தோத்திரம் பண்ணி கொண்டே He இருந்தான். also was praising ரெண்டு God. பேரும் தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. Both praised God. திடீர்னு தோத்திர சத்தம் நின்று விட்டது. Suddenly the praising அவன் stopped. இப்படி சொல்ல ஆரம்பித்தான். He started saying ஜிம்பா ஜிம்பா கும்பா கும்பா ஜிம்பா ஜிம்பா கும்பா கும்பா ஜிம்பா ஜிம்பா கும்பா கும்பா சொல்ல ஆரம்பித்தான். he started saying this. அது இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. I can't say it in English. அப்போ அவன்கிட்ட கேட்டுட்டு ஏன்டா அப்படி கத்துறேன்? Why? I asked him why are you saying that. சும்மா இரு. He said keep quiet. ஜிம்பா ஜிம்பா கும்பா கும்பா திருப்பி கத்தான். He started saying that again. என்னன்னு கேட்டா I asked him what is that. நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சேன். He said I started praising அவர் God. உயர்த்த I ஆரம்பித்தேன். started praising God. எனக்கு இப்படி ஒரு கற்பனை வந்து விட்டது. Suddenly a thought came like this. இயேசுவை பல்லக்கிலே சுமந்து கொண்டு போகிறேன். I am bearing Jesus in the boat. அந்த பல்லக்கு In a palanquin. பல்லக்குல தூக்கிட்டு ஜிம்பா ஜிம்பா கும்பா கும்பா அவர் சக்கரவர்த்தியா உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். He is king inside the palanquin and I am bearing him. அப்படி நீ ஆண்டவரை வந்து விசேஷமாக தேவனை ஆராதிக்க. So you must praise God in a special way. வெளிப்படுத்தலோட ஆரம்பிக்க. With revelation you must praise him. சும்மா சாதாரணமா இருக்க கூடாது. Don't be ordinary. அந்த வெளிப்படுத்தலுக்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள ஆராதிக்க. Jump into that revelation and praise God. Thank you right. கோழி பாத்துக்கீங்களா? Have you seen a hen? அது தண்ணி கொஞ்சம் எடுத்தா கூட even if the water is little, ஒரு நாயா இருக்கட்டும் நரியா இருக்கட்டும் லபக்குன்னு தண்ணிக்குள்ள லபக்குன்னு குடிக்கும். ஆனா கோழி கொஞ்சம் தண்ணி எடுத்தா கூட தேங்க்யூ ஓல்லா தேங்க்யூ அப்படி ஆண்டவர் அப்படி நன்றியா நீங்க செய்யணும். so with gratitude you should praise God. Come on. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. When I was lost, oh Lord, you saved me when I was lost. Oh Lord, you saved me when I was lost. Oh Lord, you saved me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. I was sick, oh Lord, you healed me when I was sick. Oh Lord, you healed me when I was sick. Oh Lord, you healed me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Hungry, when I was hungry, oh Lord, you fed me when I was hungry. Oh Lord, you fed me when I was hungry. Oh Lord, you fed me, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. Oh Lord, I thank you, thank you, thank you, thank you, and I thank you all the days of my life. சரி, இப்போ வண்டி வந்து இப்போ டபுள் ஸ்பீட்ல ஓட்டின வண்டி
இப்போ சாதாரண ஓட்டக்கூடாது, வந்து எல்லாம் கியர், டபுள் கியர், டாப் கியர் போயிடணும். என்ன டைம் வந்து கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் டபான்னு முடிச்சிடணும். இப்போ எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, ஒவ்வொருத்தரை சுற்றிலும் இது எப்போ எங்களுடைய சனிக்கிழமை எப்போ ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன், உங்களை சுற்றி ஒரு மண்டலம் இருக்க வேண்டும். ஒரு 10 மீட்டருக்காவது அக்கினி தக்க 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 நெஞ்சிட்டே இருக்கு. There should be a domain of fire around each one of us. நம்ம இப்படி கூட்டம் நடத்தினா, when we conduct a meeting, குறைஞ்சது 1 கிலோமீட்டர் தூரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நைட்டு போட்டு கத்துடைய வல்லம் ஆடணும். 1 kilometer radius around us, all houses should be filled with the presence of God. Power should shake there. எப்படி அந்த இரும்பு தூள்கள் அந்த மேக்னெட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அப்படியே ஆடுது. They like the iron filings vibrate when it enters the magnetic field of a magnet. அதுபோல Just like that. உன்னுடைய பார்வையில, In your sight, உன்னுடைய வஸ்திரத்துல, in your garments, உன்னுடைய உடம்புல, in your body, நீ யூஸ் பண்ற பொருட்கள்ல, in the things you use, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கணும். there should be a fire சகல வியாதிகளை சுகமாக்க, to heal all diseases, சகல பிசாசுகளை துரத்த, to cast out all devils, சகல மாந்திரிக கட்டுகளை தகர்க்க, to break all powers of magic. இது நாள் ஆக ஏத்திக்கிட்டே போணும். As days pass, the power should increase. நாள் ஆக ஏத்திக்கிட்டே போணும். As days pass, it should increase. அது எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many desire? கர்த்தர் அதை தரப்போகிறார். God is going to give it today. ஜெபிக்கும்போது when we pray, டைம் இல்லாதனால இப்படி சேர்த்துக்கோங்க. because there's no time, do this. உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது மாத்திரம் இல்ல, Not only should you get power, இந்த ஏரியால இருக்கக்கூடிய அத்தனை மந்திரவாதிகளும் நீங்க கட்டப்படும். all the magicians of this area should be bound. குறி சொல்றவன், All the soothsayers, மை வைக்கிறவன், all those who make these materials, பில்லி சுனியம், கட்டு, வைப்பு, எடுப்பு, மை எல்லாமே கட்டப்படணும். all these people who make all kinds of things for related to magic should be bound. அது மாத்திரம் இல்ல, Not only that, கொள்ளைகள் செய்கிறவர்கள், those who kill, those who plunder, பயங்கரமான திருடுறவன். those who steal. இப்ப நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, When we pray, வேணா அதுக்கு கடைசி வேணா ஜெபிக்கலாம், நீங்க ரெண்டே போட்ட உழைப்பிடுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டாகட்டும். ஆமென். so first you should get power. அந்த நெருப்பு நம்ம ஷார்ட்டா போணும், ஆனா ஃபயரா போணும். ஆமென். We'll make it short, but we'll be on fire. நீங்க போய் ஆண்டவரே தாரும் கேக்குற ஒரு பக்கம், One side to go and ask Lord, give. தரும்போதே அதை பெற்றுக்கொள்ளணும். But when it comes to receive it, ஆனா ரெண்டாவது பகுதி, secondly, ஒருவேளை ஆண்டவரின் தராட்டா if God doesn't give today, மட்டும் பிடிங்கிடுவேன். I'll pluck it from you, Lord. ஒரே தான் பறிச்சு எடுத்துருவோம் மட்டும். I'll pluck it from you. அவள் வயலண்டா ஜெபிக்கணும். ஆமென். Pray violently like that. சும்மா ஜெபிக்கூடாது. Don't pray ordinarily. ஆண்டவரே தாரும். Give, Lord, give, அன்னைக்கு Lord. ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன், நாய்க்குட்டி. I saw a pup. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பன்னு ஏதோ வச்சுட்டு கையில போயிட்டே இருந்தான். One boy was holding a அது bun. பின்னாலே போயிட்டே இருந்துச்சு. It kept behind him. அது பின்னாலே போச்சு, அவன் குடுக்குற மாதிரி இல்ல. He didn't give it. அது லபக்குன்னு தவி பிடிச்சு. He jumped and leaped and got அது it. மாதிரி நம்ம இன்னைக்கு ஆண்டவர்களை படுங்கி எடுத்துக்கணும். The same way you must pluck it ஆண்டவரே from இந்த God. அதிகாரத்தை தரீரா, நான் பிடிங்கி எடுத்து மாட்டேன். Lord, will you give it or shall I pluck it? கர்த்தர் இன்னைக்கு தர போகிறார். Lord is going to give it. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many desire? முழு உற்சாகத்தோட, With all your முழு willingness, வல்லமையோட, with all power, அக்கினியாய் ஜெபிப்போம். pray with fire. யாருக்கா தூக்கம் வருதா? Anyone feeling sleepy? யாருக்கா துக்கம் வருகிறதா? Anyone feeling sleepy? யார் தூக்கமும் இல்லை. No sleep, no sadness. அதனால முழு வல்லமையோட ஜெபிப்போம். Pray with fire. யாருக்கா தூக்கம் வந்தால், If anyone falls asleep, கைகளை தட்டிக்கொண்டே ஜெபி. clap your hands and pray. கைகளை அசைத்துக் கொண்டே ஜெபி. Wave your hands and pray. இப்பொழுது ஜெபிக்கும் போது As you pray, ஒரு அக்கினி மண்டலம் உன்மேல் வந்து இறங்க let வேண்டும். a domain of fire surround you. ஆண்டவருக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்களை தர போகிறார். Lord, give me, God is going to give me those gifts of வியாதிகளை குணமாக்கக்கூடிய சக்தியை தர போகிறார். heal the sick and cast out demons. அநேகரை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று வேறுபிரிக்க God's போகிறார். going to separate many for the ministry. போராடி ஜெபிப்போம். Pray. சத்தமாய் ஜெபிப்போம். Loudly pray. கரங்களை தட்டி Clap ஜெபிப்போம். your hands and pray. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சகல வியாதிகளை குணமாக்க, சகல பிசாசுகளை துரத்த, சகல மாந்திரிக வல்லமைகளை தகர்க்க ஆண்டவரே ஒரு வல்லமை வல்லமை இறங்கட்ட உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் கண் பார்வைகள், வாயின் வார்த்தைகள் எல்லா இடங்களும் ஒரு அக்கினி இறங்கட்ட ஒவ்வொருத்தர் மேல சகல மாந்திரிக வல்லமைகள், குறி சொல்லுகிற ஆவிகள், செய்வினையின் வல்லமைகள், எந்த வல்லமை அந்த ஸ்பாட் காலி பண்ணத்தக்கதா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அக்கினி இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, ஃபயர் கத்த தருகிறார்,
கத்த தருகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இடபல்ல கத்தினா, இடபல்ல கத்தினா, பல்ல கத்தினாரா, இடபா கத்தினா, பல்ல கத்தினா. ஆமென் ஆமென். நான் இப்படி உணர்த்தப்படுகிறேன். I am convicted like this. ஒரு கவர்மெண்ட், ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், அதுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்திட்டு ரட்சிக்கிற வல்லமையை அனுப்பக்கூடிய ஒரு வல்லமை நம்ம மேல வந்து இறங்க வேண்டும். God is going to send us a power to cast out all the powers in an industry, in a school, in a college, in a government, and God is going to put in the power to save in that land. ஒவ்வொரு காலேஜும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும், ஒவ்வொரு ஐடி இண்டஸ்ட்ரியும் விசேஷமா ரட்சிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். Every IT industry and every college and every industry should be where salvation can take place. இந்த முழு இரவு ஜெபமே நம்முடைய டைட்டில் பார்க்ல இருக்கதான அவங்க மூலமாக தான் ஒரு உற்சாகப்பட்டு நாம் ஆரம்பித்தோம். This all night prayer started because of a suggestion by those who were in Title Park. ஆகவே இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா வீழ்ச்சிகள் நீங்கி, அவர்கள் மத்தியில் குற்றங்கள் குறைகள் நீங்கி ஒரு ரட்சிக்கிற வல்லமையோடு அது எழும்ப வேண்டும். God should reverse all the recession that's in that industry, and God should quicken them and revive them. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை தொட வேண்டாம். Lord should touch the medical industry. அரசாங்கத்தை தொட வேண்டாம். Touch the government. கல்லூரிகளை தொட வேண்டாம். கல்லூரிகள் should touch the colleges. அப்படிப்பட்ட வல்லமை பெறக்கூடியவர்கள், those who want such a power. சிலர் ஸ்பெஷலிஸ்டா மந்திரவாதிகளவே தகர்க்கிற ஸ்பெஷலிஸ்ட் எழும்ப வேண்டாம். Some specialists to put out the magicians should be there. மாந்திரிக வல்லமைகளை தகர்க்க வேண்டாம். They should put to rout these magical powers. இப்பொழுது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். God is pouring out that anointing. யார் யாருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? All those who want that anointing, பெற்றுக்கொள். receive. இதோ வல்லமை இறங்குகிறது. Power is coming down. வல்லமையாய் போராடி ஜெபியுங்கள். Katura shababara kalabanatura. ina bakada bakatina baka, ina bakada bakatuna, ina bakatinara, ina bakada bakatata. ஆண்டவரே, செத்து போனதான இடங்கள், செத்த மனிதர்களை எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு நசிந்து போன இயேசுவை தேவன் என்று ஒத்துக்கொள்ள முடியாது இருக்கிற இடங்கள், விரோதமான இடங்கள், எந்த விக்கிரகங்கள், வேசித்தனங்கள், எந்த பாவங்கள், எந்த குருட்டாட்டத்தில் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை தட்டி எழுப்பக்கூடிய அக்கினி அபிஷேகத்தை கொண்டு வார, அவர்கள் மத்திய பலத்த அற்புதங்கள், பலத்த அடையாளங்களை செய்து இயேசுவே தேவன் என்று அறியத்தக்கதா கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை ஐடி இண்டஸ்ட்ரியில் இறங்கட்டும். அதில் இருக்கிற கட்டுகள் நீங்கட்டும். மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தொடப்படட்டும். கல்லூரிகள் தொடப்படட்டும். இந்த பக்கத்துலாரா, இந்த பக்கத்துலா, பக்கதா பக்கத்துலா, இந்த பக்கதா கத்துலா, ஈராரா, ஈரா பக்கத்துலா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய. இப்பொழுது ஜெபிக்க ஜெபிக்க அக்கினி ஜுவாலைகள் எழும்பட்டும், அக்கினி ஜுவாலைகள் எழும்பட்டும். தம்பி கத்த தருகிறா, கத்த தருகிறா வல்லமை, ஃபயர் ஃபயர். மாந்திரிக வல்லமைகள் தகர்க்கட்டும். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் சகல மந்திரவாதிகளின் வல்லமைகள் தகர்க்கக்கூடிய அக்கினி, ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெய. தம்பி தங்கச்சிமா, இப்போ ரொம்ப கிட்ட நம்ம வந்துட்டோம். You have come very close. எங்களுடைய சபை எடுத்துட்டா பயங்கரமான வியாதியஸ்தர் வராங்க. Terrible sick people are coming to our church. மந்திரத்துல தாக்கப்பட்டவங்க வராங்க. Those who are assaulted by magic, செங்கிலினால் கட்டப்பட்டவங்க கொண்டு வராங்க. bound by chains. இதெல்லாம் நான் பார்க்கும்போது, when we see this, இது சின்ன மைனர் லெவல்ல நடக்குது. this is in a minor level. இனி 100 1000 வருவாங்க. They'll come in hundreds and thousands. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க ஒருத்தர போய் தொடர்றது கூட நம்ம டைம் There கிடையாது. won't be time to go and pray for everyone. ஒருத்தரை விசாரிக்கிற டைம் கிடையாது. No time to inquire. அப்படி வரும்போது When they come, இயேசுவின் நாமத்தில் in the name of Jesus, விடுதலை உண்டாவதா. let there be deliverance. சொன்ன நேரத்தில் அத்தனை மந்திரவாதிகளுடைய வல்லமை தாக்கப்பட்ட அவன் எலும்பும் மண்டவோடும் மையும் அத்தனை தூக்கி கொண்டு வந்து நம்முடைய ஃபெய்த்தம் வாசல் அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. All the magicians will come with their skulls and with their bones and with their fluids, and they will come and sit on our faith wall. விசுவாச வீடுகளுக்கு முன்பாக மந்திர புத்தகங்கள் எரிக்கப்படும். Oh, before the faith homes, all these magical books will be burned. அக்கினி ஜுவாலைகள் எழும்புகிறது. Oh, fire is burning. கர்த்தர் தேசத்தின் மத்தியிலே பழி வாங்கும்படி எழும்புகிறார். Oh, the Lord is going to take vengeance over the land. உன்னை கொண்டு அதை செய்வார். The Lord will do it today. இதோ வல்லமை இறங்குகிறது. Power is coming down. பெற்றுக்கொள். Receive.
Amen. Amen. Tiramankanankara sabanankatula. Jesus name. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த மாந்திரிக வல்லமைகளாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வலு சர்ப்பத்தின் ஆவியாக இருக்கட்டும், எவ்வளவு தந்திரத்தின் ஆவியாக இருக்கட்டும், அத்தனை பிசாசின் வல்லமையா, அத்தனை மாந்திரிக வல்லமையா, நீண்ட நாட்களாய் பல வருஷங்களாய் நூற்றாண்டுகளாய் இருந்த வல்லமைகளை தகர்க்கக்கூடிய அக்கினி 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 இறங்கட்ட இறங்கட்ட கர்த்தருடைய வல்லமை இறங்கட்ட ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்ட ஈட்டா பங்கா துனாரா ஈரபங்கா துனாரா ஃபயர் அக்கினி அக்கினி இறங்கட்ட வல்லமை இறங்குது. தம்பி பெற்றுக்கோ, தங்கச்சி சரித்தை விட்டுக்கிடு, அசுத்த ஆவிகள் வெளியே வருகிறது. ஃபயர் ஈராயா கத்துனாரா ஈரபல கத்துனாபல கத்துனா வல்லமை இறங்கட்ட வல்லமை இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட வல்லமை இறங்கட்ட வல்லமை இறங்கட்ட. ஆமென் ஆமென். லிசன், இந்த நேரத்தில் நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறீங்க. Many of you are praying well, ஆனா கொஞ்சம் பேர் கொஞ்சம் டல்லா இருக்கீங்க. but some of you are dull. விடாதீங்க. Don't let go. இது நீ நினைக்கிற ஒரு களைப்பு, அசதி, சோர்வு இல்ல, இது ஒரு ஸ்பிரிட். நீ கர்த்தர் உனக்கு மேல் வந்த வல்லமை ஊற்ற நேரத்தில் உன்னை தூங்க வச்சு அமைதியாக்கி விட்டுரும். அதை விடாத, நீ எதிர்த்து விரட்டு விரட்டு, அதை துரத்து. Don't allow that sleep to overtake you. Resist it. It's a time to receive God's gifts. முக்கியமா ஏரியா லீடர்ஸ், Area leaders, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், Sunday school teachers, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர், those who are doing ministry. நீங்க சாதாரணமா ஜெபிக்க கூடாது. Don't pray ordinarily. எல்லாரை விட மேன்மையான ஒரு அபிஷேகம் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். God has to give you a bigger anointing than everyone. பெற்றுக்கொள் அக்கினியா, Receive. பெற்றுக்கொள், Receive. கைகளை தட்டு, ஆவியில நிரம்பி ஜெபி. இடபக்கடப கத்திடா இடபக்கடப கத்திடா இடபக்கத்திடாரா இடபால கத்திடாபால கத்திடா. சகல மாந்திரிக வல்லமை, சகல அந்தகாரத்தின் வல்லமை விரட்டி அடிக்கத்தக்கதா அக்கினி அபிஷேகத்தை ஊற்று ஒவ்வொருத்தர் மேலும். அதுக்கேற்ற வெளிப்படுத்தல், அதுக்கேற்ற ஜெப ஆவி, அதுக்கேற்ற பிரயாசம், அதுக்கேற்ற அதிகாரம் வல்லமை. ஒவ்வொரு காலேஜும், ஒவ்வொரு ஸ்கூலும், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸும், ஒவ்வொரு பிரைவேட் ஆபீஸ்கள், சகல மனுஷர்கள், ஐடி இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு மெடிக்கல் ஃபீல்டு, ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள், ஒவ்வொரு அரசியல்வாதிகளை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஷேகத்தை